வீட்டு சாப்பாடு அரிசியில் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலாஸ் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு கை அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சில்லி பொடி போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக வந்து தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் எப்பயுமே பாஸ்மதி ரைஸ், சீரக சாம்பா இல்லாமல் இந்த மாதிரியும் கொஞ்சம் சாப்பாடு அரிசியில் பண்ணி கொடுத்து பாருங்களேன். லஞ்ச் பாக்ஸுக்கு செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.